கால்வாய் சிவா இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பக்கத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் எந்த ஊர் மனிதர்கள் தான் சான்று. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூட சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி அடிக்கடி ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறாரு. கால்வாயில் நடந்திருக்கு, வெள்ளூரில் நடந்திருக்கு, புதுக்குடியில் நடந்திருக்கு. இதே மாதிரி பக்கத்தில் என்ன ஒரு போராட்டம் அறிவிச்சாலும் அதுக்கு முதலாக போய் நிற்கிறது, அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்காக சென்னையில் வச்சு கைது செய்யப்பட்டு அவர் எங்கெல்லாம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறாருன்னு பார்த்தா பெல்லாரிக்கும் அலிபுராவுக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே இப்படி ஒரு சமயத்தில் தான் மகாத்மா காந்தி அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு போகும்போது அப்போ செந்தில் பெருமாள் தேவர் வந்து என் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போகணும், எங்கள் ஊரில் தங்கிட்டு கிளம்புறப்போ ஒரு 3000 ரூபா பணம் சேர்ந்த ஒரு பண முடி பைய காந்திஜிட்ட கொடுத்து இதை இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடணும். பொதுவாகவே ஸ்ரீவைகுண்டம் பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நேதாஜியை அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு காந்திஜியை குறைவாகத்தான் பிடிக்கும். காந்தி என்ன போராட்டம் சொன்னாலும் அதன் அடிப்படையில் அவருக்காக அதை போய் நம்ம களமாடுறோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இருந்தவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமிதான இயக்கத்தில் கடைசியாக இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்படின்னு ஒரு கோயிலை அவரே கட்டுறாரு. இந்த செந்தில் பெருமாள் தேவரே அவரே அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலில் விநாயகருக்கு சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ண மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் சிலை வைத்து வணங்கியிருக்கிறாரு. இது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு உணர்வு பூர்வமாக இந்த நாட்டுக்காக நிறைய பணிகளை செய்திருக்காரு. அப்படிப்பட்ட செந்தில் பெருமாள் தேவர் அவர்கள் அந்த கட்டிய கோயில் இன்றைக்கும் பேரூரில் இருக்குது. என்ன படுத்திக்கிறேன், குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களுடைய கவனத்தில் எடுத்து அந்த கோயிலை புனரமைச்சு அது ஒரு அந்த சிறையும் பாருங்கள், தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு மனுஷரை பெல்லாரி சிறையிலையும் அலிபுரா சிறையிலையும் கொண்டு வச்சிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பெல்லாரி சிறையில் போய் இருந்திருக்காரு அப்படின்னா மக்களுக்காக தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட மக்களுக்காக போராடிய மண் ஸ்ரீவைகுண்டம் மண் என்பது இவரை போன்ற மனிதர்களே அடையாளப்படுத்தினால்தான் எல்லோருக்கும் ஒரு வரலாறு தெரியும். அப்படிங்கிறதுக்காக இந்த சுதந்திர தினத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்காக வர்றேன். தொடர்ந்து செந்தில் பெருமாள் தேவரை போல பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தொடர்ந்து இந்த நம்ம சாதுர்யன் யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொருத்தரையும்